இந்த வாட்ச்ல நீங்க பிக் பாஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல ஓடிடி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எக்கச்சக்க மூவிஸ் பார்க்கலாம். யூபிஐ யூஸ் பண்ணலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாம், நேவிகேஷன் பார்க்கலாம், சாங் கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல இருக்கிற எக்கச்சக்கமான கேம்ஸ் நீங்க வந்து விளையாடலாம். அது மட்டும் இல்ல சிம் கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. மொபைலை வந்துட்டு அதோட 3 மடங்கு சிறுசாக்கி அதை வந்து ஒரு வாட்சா ரெடி பண்ணியிருக்காங்க. வேற யாரும் இல்ல, ஃபயர்போல்ட் பிராண்ட்ல இருந்துட்டு ட்ரீம்ஸ்னு ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ண போறாங்க. கம்மிங் ஜனவரி 10 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்சை பற்றின எக்கச்சக்க விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்டிஇ சப்போர்ட் பண்ணுற ஒரு சிம் கார்டு, நானோ சிம் கார்டு வந்து நீங்கள் அந்த வாட்சில் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு ஸ்மார்ட் வாட்சை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வாட்சில் என்னென்ன பண்ணலாம்னா எல்லாமே பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணுற எல்லாமே பண்ணலாம். பட் இதில் கேமரா கிடையாது. அதனால் யூபிஐ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியாது. பட் யூபிஐ ஐடி அடித்து நீங்கள் இது பண்ணலாம். இல்லை அவங்ககிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வாங்கி நீங்கள் பே பண்ணலாம். இல்லை கியூஆர் கோடு வச்சு மற்றவங்க உங்களுக்கு பே பண்ணலாம். அது எல்லாமே யூஸ் ஆகும். கேமரா மட்டும்தான் கிடையாது, மிச்சம் எல்லாமே இருக்குது. 5G இதில் சப்போர்ட் ஆகுது. ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் சிம் கார்டு போடாமையும் ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டுட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி மற்ற ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். செம்ம ஒரு அப்கிரேடான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு. இந்த ஸ்மார்ட்டோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 800 mAhல வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 800 mAh போதும். ஒரு நல்ல ஒரு ஹெவி யூஸ்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் எப்படி சார்ஜ் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இல்லை ஜஸ்ட் நான் ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் சும்மா ஒரு இது டைம் பார்க்க நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். நைட்டு நீங்கள் சார்ஜ் போட தான் செய்யணும். 800 mAh பற்றி குயிக்காக சார்ஜ் ஆயிரும். இந்த வாட்ச் வந்துட்டு குட்டியாக இருந்து எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ண பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.02 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே, கொஞ்சம் ஒரு நம்ம விரல் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து பெருசாக தான் இருக்கும். வெயிலெலாம் யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 600 nights பிரைட்னஸ் இருக்கும். அதாவது ஒரு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்படி கையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட்டாலாம் தெரியாது. ஒரு தியேட்டரு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, மாலு இல்லை போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் எனஃப். பட் வெயிலில் நீங்கள் ஒரு அவுட்டோர் இந்த மாதிரி இதெல்லாம் மதிய வெயிலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரைட்னஸ் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீட்டான ஒரு பிரைட்னஸ் தான், பட் ரொம்ப மோசம்லாம் கிடையாது. இதில் வந்துட்டு 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். நம்ம பழைய மொபைல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஸ்மூத்னஸ். நம்ம இப்போ 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டு மொபைலில் யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தெரிய தான் செய்யும். ஆனால் பழசு நம்ம யூஸ் பண்ணது தான். வாட்ச் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்துட்டு கை கழுவும் போது மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறதுனால ப்ளே ஸ்டோர் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதில் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏகப்பட்ட ஆப்ஸ் அண்ட் கேம்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணலாம், ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் எனிதிங் இன்ஸ்டால் பண்ணலாம். அதில் சேட் கூட பண்ணலாம். அதில் வர நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாகவே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாங்க. எஸ், ஆமாம், உண்மை தான் அது. அது போக மற்றதான் நம்ம நார்மலாக எப்படி ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன கொடுப்பாங்களோ ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ், அந்த வெதரு, அந்த இது எல்லாமே இதுலேயே இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதில் கூகுள் மேப் கூட யூஸ் பண்ணி நீங்கள் நேவிகேஷன் பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 4G நானோ சிம் விஸ்ட் வாட்ச்னு சொல்லிட்டு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்ச் வந்தது இல்லை, பட் இது ஃபஸ்ட்டு. ஃபயர்போல்ட் பிராண்டுங்கிறப்ப 1 year வாரண்டி வருது உங்களுக்கு. நல்லா தான் இருக்கும். ப்ரீவியஸாக அவங்க லான்ச் பண்ண வாட்ச்லாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 வாட்ச் லான்ச் பண்ணுவாங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்ச். நார்மலாக நம்ம ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தாலே ஒரே ஃபியூச்சர் தான். வாட்சோட டிசைன்ஸை அப்கிரேட் பண்ணிவிட்டு ப்ரீமியம் வாட்ச், லக்ஸரி வாட்ச், அது இதுன்னு இப்போ காலப்போக்கில் அப்படியே ஏகப்பட்ட வாட்சை கொண்டு போயிட்டாங்க. நான் கூட ஒரு சேஞ்சஸ் வராதான்னு எதிர்பார்த்தேன். இதோ கொண்டு வந்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 5000லேருந்து 6000 வரைக்கும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்சுங்கிறப்ப எத்தனை GB ரோம் இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா 2GBக்கான ரேம் கொடுக்குறாங்க. அப் டு 16GBக்கான ரோமும் இதில் கொடுக்குறாங்க. அப்போனா இதில் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 ஆப் தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது கேங் ஆகுதா மொபைல் மாதிரி, என்ன அது வந்தால் தான் தெரியும். சரி, வாட்ச் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜனவரி 10 வருது. இந்த வாட்சை வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாட்ச் வந்தோட நம்மளும் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். இந்த வாட்சில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. அதை நான் படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதை எல்லாத்தையுமே நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாய்.